إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொள்ளிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் கூறியவனாக எனது ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற பேரார்வத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற புரிதலை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடம் மன்னிப்பை தேட வேண்டும், அருளை தேட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நமது வாழ்க்கையை கொண்டு செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான வழிகாட்டுதல்கள் இஸ்லாத்தில் நமக்கு நிரம்ப அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை பற்றியுள்ள புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மனிதனுக்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் மறுமை வாழ்க்கையை தேடுகிற வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சுருக்கமான முறையில் இந்த ஜுமாவிலே அது சம்பந்தமான சில கருத்துக்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அன்பான சகோதரர்களே, நமது இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்தந்திருக்கிறான். மேடு பள்ளங்கள் என்று சொல்லப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு நாள் துக்கத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான், சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகிறான், சந்தோஷத்தை இன்னொரு நாள் தந்து விடுகிறான். இப்படியான சந்தோஷமும் துக்கமும் கவலையும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு கவலைப்பட்டு உலகத்தினுடைய வாழ்க்கை செழிப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் அது குறித்து தான் கவலைப்படுகிறார்கள். தான் வளர வேண்டும், தன் குடும்பம் வளரணும், பிள்ளைகள் எல்லாம் நன்கு படித்து நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நல்ல வாகனம் வாங்கணும், ஒரு நல்ல பொசிஷனில் போய் உக்காந்துடணும் என்கிற மாதிரியான எண்ணத்தோடு தான் பெரும்பாலான மக்களுடைய நிலை இருக்கிறது. ஆனால் அது இஸ்லாமிய பார்வையில் தவறா என்று கேட்டால் தவறில்லை. அல்லாஹ் அதை அனுமதிக்கிறான். உலகத்தினுடைய வளங்களை தேடுவது, உலகத்தில் நாம் சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்வது எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது அழகாக கூட நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி வத்தஹபி வல் ஃபில்லத்தி வல் ஹைரில் முஸவமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ். ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹ் சொல்லி தருகிறான். உலகத்தினுடைய செல்வ செழிப்புகளெல்லாம் மனிதன் தேடுகிறானே, அது பற்றி அல்லாஹ் சொல்கிற போது பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம், வெள்ளியின் குவியல்கள், கால்நடைகள், விளைநிலங்கள் இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது, மனம் விரும்புகிறது, அதை அல்லாஹ் அழகாக்கி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த செல்வங்களை தேடுவது உங்கள் மீது குற்றமில்லை என்ற கருத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். செல்வங்களை நிரப்ப தேடுகிற போது தான் ஏழை எளியவர்களுக்கு உதவ முடியும், ஜக்காத்தை நாம் தர முடியும். அதனால் பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது பெரிய குற்றமாக இஸ்லாமிய பார்வையில் பார்க்கப்படாது. நன்றாக தேடலாம். ஆனால் தேடுகிற நீங்கள் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நீங்கள் செயல்படாதீர்கள். இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். நபியே, இதைவிட சிறந்ததை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மக்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்படி சொல்லிவிட்டு என்ன இதைவிட சிறந்ததாக இருக்க முடியும்னு சொன்னால், அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கம், அங்கே கீழே ஓடுகிற நீரூற்றுகள், ஆறுகள், தூய்மையான துணைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய பொருத்தம். இதுவெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் சிறந்ததாக தேடுகிறீர்களோ அதைவிட சிறந்ததாக மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கிறான் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அதனால் நிரப்ப தேடலாம் என்பது இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு வழிமுறை. ஆனால் அதே நேரத்தில் தேடுகிற ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் பெருமளவுக்கு நாம் கவலைப்படுகிறோம். சம்பாத்தியத்தை நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் கவலை, படிப்பில் நம்ம ஃபெயிலாகிவிட்டால் கவலை, குடும்ப வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு விட்டால் கவலை, நம்முடைய குடும்பத்தில் யாரேனும் இறந்து விட்டால் பெருமளவுக்கு கவலை. இப்படி கவலையோடு தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கவலையே இல்லாத ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி ஒரு நபரை கூட சுட்டி காட்ட முடியாது. யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து நம்முடைய உள்ளத்தில் கவலை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி இல்லாவிட்டால் நாளைக்கு அந்த கவலை வரத்தான் போகிறது. இந்த கவலை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதும், மறுமை குறித்து நீங்கள் எப்படி கவலைப்பட்டு கொண்டு உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பது குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவான சான்றுகளையும் வரலாறுகளையும் வழிகாட்டுதல்களையும் குர்ஆனில் இருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்களில் நமது மறுமைக்காக வேண்டி செயல்படுகிற இந்த இடத்தில் உலகத்துடைய நோக்கம் மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு கவலைப்படுகிற அந்த கவலையை நீங்கள் முற்றாக துறக்க வேண்டும். தேவைப்படுகிற விஷயத்தில் நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் முழுக்க முழுக்க கவலையே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது மறுமையிலே நீங்கள் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே மறுமை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கவலைப்படுங்கள், அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். இதை நாம் அடிப்படையாக உள்ளத்திலே பதிவு வைத்துக் கொண்டு நம்முடைய செயல்களை நாம் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிற போது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். குல் நஹபித்து மின்ஹா ஜமீஅன், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், நேர்வழி வரும். யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் கவலைப்படாமல் அச்சப்படாமல் துணிச்சலாக வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறன் எதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிற வழிகாட்டுதலில் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி வாழுமாறு சொன்னானோ, எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னானோ, எப்படி உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தானோ அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிற போது நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு துக்கமில்லை, பயமில்லை. அதுவே உங்களுக்கு மறுமையிலே துக்கமில்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்கிற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிற போது உலகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் சார்ந்து விடாமல் மறுமையினுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அனுப்பியதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். இந்த வசனத்தை நாம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் அதற்கு ஒரு தீர்வை சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன்கிற அந்த நிலைப்பாட்டோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது எந்த நிலையிலும் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, வறுமையை தேர்வு செய்கிற வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்து விடுகிறான். எந்த நிலையிலும் நிலை கொள்ளாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து விடுகிறான்.
என்பதை பல்வேறு வசனங்களின் வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிற வசனங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நமக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடை வழங்கியிருக்க உலகத்தில். நம்ம உடலே ஒரு அருட்கொடை தான். நம்முடைய செல்வங்கள், பிள்ளை குட்டிகள், நாம் வாழ்கிற பகுதிகள், நம்முடைய வசிப்பிடங்கள் எல்லாமே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான். நீங்கள் வழிகேடர்களாக இருந்ததெல்லாம் நீங்கள் இப்போது நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதை நினைத்து பார்க்கிற போது நீங்கள் கவலைப்படுவீர்கள், அது குறித்து சிந்திப்பீர்கள், அழுவீர்கள். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பதற்கு அந்த சிந்தனை உங்களுக்கு உதவும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பற்றி பேசுகிற வசனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ரவேலர்கள், இஸ்ராயில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வந்த நபிமார்களை பற்றி சுருக்கமாக சொல்லி இத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். அந்த அருளை எல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். எப்படி? அல்லாஹ் அவர்களுக்கு வசனங்களை இறக்குகிற போது, வேதத்தை தருகிற போது அந்த நபிமார்கள் இதா துத்ரா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அளவற்ற அருளாளன் அந்த நபிமார்களுக்கு வசனங்களை, வேதங்களை அருளுகிற போது, அதை செவியேற்கிற போது அழுதவர்களாக சஜிதாவிலே கிடப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஏன் அப்படி சொல்லணும்? அவருடைய முந்தைய காலத்தையும் அவருடைய நிலைமையும் நிகழ்காலத்தினுடைய அந்த நிலையெல்லாம் அந்த நபிமார்கள் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு வேத வசனங்களை அருளி இருக்கிறான் என்ற நன்றியுணர்வோடு நேர்வழியை நினைத்து பார்த்து நபிமார்கள் அழுதார்கள், நன்றி உணர்ச்சியோடு நடந்து கொண்டார்கள் என்பதை அந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிமார்கள் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிற வசனத்தை சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள்? அந்த பார்வை உங்களிடத்தில் இருக்கிறதா? அது மாதிரியான ஒரு தேடல் உங்களிடத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வி உள்ளடக்கியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். வைதா சமிஉமா உன்ஸில இலர் ரசூல், இந்த இறை தூதருக்கு அருளப்பட்ட வசனத்தை அவர்கள் செவியுறுகிற போது, கேட்கிற போது, தரா அயுனுகும் தஃபீது மினத் தம்இ, கண்களிலிருந்து கண்ணீர் சொரிவதை நீர் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஏன்? நமக்கு குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. தொழுகையில ஃபாத்தியா சூரா, இதர சூறாக்கள்லாம் ஓதுகிறார்கள். ரமலானுடைய மாசத்தில் நிறைய வசனங்கள் கேள்விப்படுகிறோம். நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததா, ஏதாவது புரிகிறதா கேட்டால் நம்ம வேற்றுமொழி, எனக்கு தமிழ் மொழி தவிர வேற எதுவும் தெரியாது, அரபி தெரியாதுன்னு சொல்லிவிடலாம். ஆனால் அரபி தெரிந்தவர்களே கூட அது குறித்து அழுதிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வசனங்களை கேள்விப்படுகிற போது கண்களிலிருந்து கண்ணீர் அவர்களுக்கு வடியும். ஏன் தெரியுமா? மிம் அரஃபு மினல் ஹக்கி, உண்மை உணர்ந்து கொண்ட காரணத்தினால், உண்மை தெரிந்து கொண்ட காரணத்தினால். சஹாபாக்களுடைய பழைய வாழ்க்கை நினைத்து பார்க்கிறார்கள். நாம் எப்படி ஒரு கரடுமுரடான வாழ்க்கையில் இருந்தோம், அந்த வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காப்பாற்றி கரை சேர்த்து ஏகத்துவத்தை இஸ்லாத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்கிற உண்மையை புரிந்து கொண்ட காரணத்தினால் கண்களில் இருந்து கண்ணீர் வடிப்பதை நீர் பார்க்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். நாம் என்றைக்காவது நம்முடைய நிலைப்பற்றி பற்றியோ, நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அருள் வளங்களை பற்றியோ, நேர்வழி குறித்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பது குறித்து ஒரு நாளாவது குர்ஆனை பார்த்து படித்து சிந்தித்து பார்த்து நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததா? நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் பக்கம் சேர்வதற்கு, அடைவதற்கு, அருளை பெறுவதற்குண்டான வழிவகைகள் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்திருக்கிறானே என்று நாம் யோசித்து பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மள பல பேர் அதில் ஜீரோவாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் நமக்கு வழி வழங்கப்பட்டிருப்பதை நாம் நினைத்து பார்த்து நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கணும். குர்ஆனை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் படித்தார்கள், ஓதினார்கள், சிந்தித்தார்கள், அழுதார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள். அந்த வரவு என்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய சிந்தனை ஓட்டம், கவலை இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அரசுடைய நிலையிலுக்குரியவர்களை 7 பேரை ரசூல் அடையாளம் காட்டினார்களா இல்லையா? அந்த 7 பேர்த்தில் கடைசியாக ஒரு நபரை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வரஜுலன் ذكرallahu خاليا ففالت عيناه, தனிமையில் உட்கார்ந்து கொண்டு
அல்லாஹ்வை நினைத்து அழுதவர்கள், இவர்களுக்கு அரசனுடைய நிழல் கிடைக்கப்பெறுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். 7 பேர் இருக்கிறார்கள். 7 பேர்த்தினுடைய அந்த தகுதிகளை செயல்பாட்டை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒருவரை ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்லுகிற போது தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி நினைத்து அழுதவர்கள். எத்தனை முறை அல்லாஹ் 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 ரப்புல் ஆலமீன் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி பேசப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் அவனுடைய அருள் வழங்கலாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, ஒரு முறையாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததா? சிந்தித்து பார்த்தோமா? ஒரு நன்றி இல்லாத ஒரு மனிதனுடைய போக்கு எப்படி இருக்குமோ அப்படியான போக்கு உங்களிடத்தில் இருக்கிறது என்ற கருத்து இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது, இந்த செய்தியில் இடம்பெறுகிறது. உங்களுக்கு அரசுடைய நிழல் வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிற போது நிச்சயம் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். என் அடியான் என்னை தேடுகிறான், என் அருளை வேண்டுகிறான், அவனுடைய மன்னிப்பை மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான், அவனுக்கு செய்கிற அருள் வழங்கலாம் நினைத்து பார்க்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடும். அரசுடைய நிழல் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வான் என்கிற கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிற போது நீங்கள் கவலைப்பட்டு அழுகுங்கள், அது பற்றி சிந்தியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? நிறைய இருக்கிற சம்பவம். அது அவங்க கபர்ல போய் நிற்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஜமாத்தினர்களும் பயான்ல சொல்லுவார்கள். என்ன சொன்னாங்க, அங்க ரெண்டு என்ன செய்தார்கள் சொன்னா, கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் கபரில். அப்ப சஹாபாக்களுக்கு கூட இருக்கக்கூடிய தோழர்கள் கேட்கிறாங்க, ஏன் நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் பேசுகிற போது உங்களுக்கு வராத அழுகை, கபருக்கு வந்து விட்டால் அழுகிறீர்களே என்ன என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சொன்னார்கள். என்ன? கபரில் நடக்கக்கூடிய அந்த கேட்க முடியாத பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கிறது, அது எங்குமே பார்க்காத ஒரு துன்பகரமான துயரமான ஒரு சம்பவத்தை கபரில் தான் நான் பார்க்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னதை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, மனிதன் முதல் கபரில் போய் கபர் இருக்கிறது, அது முதல் மன்சில், முதல் இடம். அங்கே ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால் பிறகு எல்லா இடங்களும் அவனுக்கு வெற்றி தான். அங்கே அவனுக்கு தோல்வி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அடுத்தடுத்து போகக்கூடிய எல்லா இடமும் தோல்விதான் என்பதை நினைத்து பார்க்கிற போது நான் கவலைப்படுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், சபையில் சொன்னாங்க. அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு சிந்தனை ஓட்டமும் எப்படி இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டல்லவா இது? உலகத்தை பற்றி தான் பெருமளவுக்கு கவலைப்படுறோம். என்னுடைய வருமானம் என்ன ஆச்சோ, என் பிள்ளையுடைய படிப்பு என்ன ஆச்சோ, எனக்கு ஏற்பட்டிருக்கிற உடல்நிலை சரியா போகுமா சரியாகாதான், இதுக்கு எத்தனை லட்சம் செலவாகுமோ தெரியலையே, நான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருப்பேனா, சொந்த வீடு கட்டி போக மாட்டேனா, நான் ஒரு வாகனம் வாங்க மாட்டேனா, இப்படித்தானே பெரும்பாலான மக்களுடைய கவலை இருக்கிறது. அந்த கவலை தவறென்று சொல்லல, ஆனால் இந்த கவலையை விட நீங்கள் எங்கே சென்று சேர்கிறீர்களோ அங்கே அந்த இடத்தினுடைய கவலை உங்களுக்கு மேலிட்டதா, அதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா என்கிற கேள்விகள் தான் இந்த வசனங்களும் ஹதீஸும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இப்படியே நம்ம பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க, நம்ம ஒரு பொருளாதாரத்தை அறிவிப்பு செய்கிறாங்க, இதாவது தேவைக்கு பள்ளிவாசல் கொடுங்களேன், ஏழை எளியவர்களுக்கு கொடுங்களேன், நோய்வாய்ப்பட்டு கிடக்கூடிய மக்களுக்கு நீ கொடுங்களேன்னு சொல்லி கேட்கிற போது பள்ளிவாசலுக்கு போனால் ஒரே நச்சு நச்சு நச்சுன்னு எப்போ பார்த்தாலும் காசு காசு நச்சரிக்கிறாங்களே. சில பேர் அப்படி நினைப்பார்கள், நோம்புல ஒரு மாதம் கொடுக்குறோம், காலமெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படிலாம் நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் எல்லோரையும் நான் சொல்லலை, பெரும்பாலானவர்கள் நல்ல எண்ணத்தோடு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் ஏன் கொடுக்கணும் சும்மா சும்மா கேட்கிறார்கள் என்று சொல்லி சங்கடப்படுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை பற்றி நமக்கு சொல்லுகிறான், இந்த நபித்தோழர்களைப் போல உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கருத்தில் 9வது அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 92வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். போர்க்களத்திலே பங்கெடுப்பதற்கு வந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனம் கேட்டு வருகிறார்கள். அது அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்கிறான், வலா அலல்லதீன இதாமா அத்தௌக்கல் தஹமிலுஹும்,
அவர்களை சுமந்து செல்வதற்கான வாகனத்தை அவர்கள் கேட்டார்கள். குல்தர அஜிதுமா அலக்கும் அலைஹி, உங்களுக்கு நான் வாகனம் கொடுக்கிறதுக்கு என்னால இல்ல, இருந்தா கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற போது நிலை என்ன? அப்பாடா போர் போகாம தப்பிச்சுக்கிட்டோம், போய் வீட்டில் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னார்களா? திரும்பி போகிற போது என்ன சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். வஅயுனுஹும் தஃபீனு மினத் தம்இ ஹஸனன், கவலைப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அழுதவர்களாக அங்கிருந்து திரும்பி சென்றவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இது 9வது அத்தியாயம் 92வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம கவலைப்பட்டோமா? 50 ரூபாய் பள்ளிவாசல் கேட்கிறாங்க, நோய் நொடியில் அழிந்தியவர்கள் கேட்கிறாங்க, ஏழைகள் கேட்கிறாங்கன்னு சொன்னா கையில் 5 பைசா 5 ரூபா கூட 5 ரூபாய் இல்லையே, இருந்தானா 50 500 கொடுப்பேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மள பெரும்பாலானவர்களுக்கு அந்த கவலை வர வேண்டும். வருகிற போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பலனை இந்த உலகத்தில் தருவான். இன்னைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு நமக்கு இருந்து நம் கையிலிருந்து எடுத்து தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்குவான். நல்ல காரியங்கள் தவறி போகிறதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுங்கள் என்ற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபித்தோழருடைய செயலில் இருந்து ஒரு வசனத்தையே இறக்கி கியாமத் நாள் வரையும் வருகிற மக்களுக்கு ஒரு பாடமாக படிப்பனையாக நீங்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு சம்பவம் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவலைப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். நாம் எத்தனை பேர் அதற்காக வேண்டி சிந்திச்சிருக்கிறோம்? நல்ல காரியங்கள் தவறுதேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு செயலையும் நாம் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்தில் நாம் எப்படி சிறந்த நன்மக்களாக திகழ்வதற்குரிய வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இந்த செயலோடும் வேறு செயலோடும் ஒப்பு நோக்கி பார்த்துதான் மறுமை வாழ்க்கைக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் ஹன்னலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹன்னலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் யாரு? குர்ஆன் வசனம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத வசனங்கள் இறங்குகிற போது எழுதக்கூடிய எழுத்தாளர் ரசூலுல்லாஹ்வோடவே இருப்பாங்க. அவங்க ஒரு முறை வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது நாஃபக ஹன்னலா, இந்த ஹன்னலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் அப்படின்ட்டே வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்கிற போது, நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன். நயவஞ்சகன் தெரியுமில்ல, ரெட்ட வேஷம் போடுறாள், இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி நடிக்கக்கூடியவனுக்கு நயவஞ்சகன் தமிழ்ல சொல்லப்படும். அரபியில நிஃபாக் நயவஞ்சகம், அதான் முனாஃபிக்னு சொல்லப்படும். நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்ன நிகழ்வு, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கிற போது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அவையில் இருக்கிற போது சொர்க்க நரகத்தை எல்லாம் பேசுகிற போது என் கண் முன்னே காட்சி அளிக்கும். என் உள்ளம் ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில் அப்படியே இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வருகிற போது என் மனைவியோடும் மக்களோடும் குழந்தைகளோடும் நான் விளையாடுகிறேன். மறுமை பற்றியோ வேறு நல்ல விஷயங்களை பற்றியோ எனக்கு ஞாபகம் வருவதில்லை. அப்ப அங்க ஒரு நிலை, இங்க ஒரு நிலையா? இது நயவஞ்சத்தனம் இல்லை என்று சொல்லி அழுதுகிட்டே வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் வர்றது தானே. நாம தொழுது கொண்டே இருக்கிற மாதிரி வீட்டில் போயிருப்போமா? இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு, அது அப்படித்தான் எல்லாம் வச்சிருக்கிறான். இது குறித்து கவலைப்பட்டவர்கள் சொன்ன உடனே அவங்களும் என்ன செய்யறாங்க, சரி வாங்க போவோம் ரசூலுல்லாஹ்வை கேட்போம் என்று ரசூலுல்லாஹ்விடம் இதை சொல்லுகிற போது அவங்க சொன்னாங்க, நீங்க எப்போதுமே என்னோடு இருக்கிற மாதிரி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நடக்கிற போது, போகிற போது, கடைவீதியில் பயணிக்கிற போதெல்லாம் வானவர்கள் உங்களோடு கையிலாக கொடுப்பார்கள், கை கொடுப்பார்கள். இப்படியும் அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். இதுல என்ன நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம்னு கேட்டா, இந்த ஹன்னலான்னு சொல்லக்கூடிய எப்படி பயந்தாங்க பாருங்க ஒரு வாழ்க்கை. இஸ்லாம்ங்கிற வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது, அது பள்ளிவாசலோடு இருக்கணுமா, வீடு வரைக்கும் தொடரணுமா, எல்லா பக்கமும் வியாபித்து இருக்கணுமா, இங்க இல்லையே அங்க இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டார்கள், பயந்து போனார்கள். ஆனால் பெருமளவுக்கு பள்ளிவாசலோட தொடர்பு நமக்கு கம்மி, உலக தொடர்புகள் அதிகம். நாம சிந்திச்சோமா? ரெண்டை நம்ம ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நாம இந்த விஷயத்தில் பலகீனர்களாக இருக்கிறோம். நம்மை நாம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ள வேண்டுங்கிற கருத்தை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
இன்னொரு செய்தியும் கூட ஞாபகப்படுத்திட்டு உரையினுடைய சுருக்கத்துக்கு வந்துடுறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு நபித்தோழர். அவங்க தன் தாய் இஸ்லாத்துக்கு வரலன்னு சொல்லி எவ்வளோ கவலைப்பட்டு அழுதார்கள். ரசூல்லாவையெல்லாம் அந்த அம்மா திட்டுவாங்க. திட்ட வாங்கிக்கிட்டு ரசூல்லாட்ட போய் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய் இஸ்லாத்துக்கு வராமல் மறுக்கிறார்கள், உங்களை திட்டவும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல்லா அவங்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் நேர்வழிக்காகன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை துவா செய்த உடனே நபி அபூ ஹுரைரா அவர்கள் தன் தாயை சந்திக்க போகிறாங்க. போகிற போது அவங்க குளிச்சுட்டு வெளியில் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீதை சொல்லி ரசூல்லாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே அபூ ஹுரைரா ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் ஆனந்த கண்ணீர் விட்டவர்களாக ரசூல்லாட்ட போய் திரும்பி போய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், என் தாய் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். மறுபடியும் ரசூல்லா துவா செஞ்சாங்க, எனக்கும் என் தாய்க்கும் மூமின்கள் எங்கள் மீது பிரியமுடைய மக்களாக இருக்கும்னு சொல்லி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. துவா செய்தார்கள். இன்ற வரைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மீது எல்லா தரப்பு மக்களும் பிரியமாக இருக்கிறார்கள். அது வேற. இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்கிறது? உங்களுடைய குடும்பத்தை பற்றி, தாயை பற்றி, தந்தையை பற்றி, மாமன் மச்சான்களை பற்றி, அண்ணன் தம்பியை பற்றி, ஊர் உலகத்தில் கூடியவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீர்களா? உங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் தர்காவாதிகளாக இருப்பார்கள், சந்தனக்கூடுக்கு செல்லக்கூடிய இருப்பார்கள், தகுதாயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்பார்கள், சிறுக்கிற ஊரை திளைத்த மக்கள் இருப்பார்கள், இவங்களுக்கு சொல்லணுமே என்கிற கவலை உங்களுக்கு வந்ததா? இதோ அபூ ஹுரைராவுக்கு வந்தது. இதுபோல் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்ற கருத்தை இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. இதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு நம்ம என்னுடைய செயலை சீர்படுத்திக் கொள்கிற போது மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான், நரகவாசிகள் உள்ளே நுழைந்தவர்கள் திருப்பி வர முடியாத தண்டனைக்குரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லமா அராது அன் யுஹ்ரிஜு மின்ஹா மினல் கம்மி, நரகத்திலிருந்து வெளியே அவர்கள் கவலைப்பட்டு வெளியேறுகிற போது, இங்க உலகத்தில் உலகம் குறித்து கவலை, மறுமை பற்றி கவலை இல்லை, நரகத்தில் கவலைப்பட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிற போது மீண்டும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வதுகுல் அஸாபல் ஹரீக், சுட்டரிக்கும் வேதனையை நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லப்படும். இது நரகவாதிகளுக்கு. சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன, எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது மட்டுமல்ல, எங்களுடைய கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம். மறுமையில இங்கே ஏற்படுகிற கவலை விட பல பல ஆயிரம் மடங்கு மறுமையில கவலை இருக்கிறது. அந்த கவலைப்படுகிற மக்களாக நீங்கள் ஆய்விடாதீர்கள். கவலை எல்லாம் போக்கி நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிற மக்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி உரை முடிப்பதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக குர்ஆன் கிளாஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு ஜனவரி 3ஆம் தேதி பெண்களுக்கு குர்ஆன் கிளாஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லி அறிவிக்கை சொல்லியிருக்காங்க. அதில் வரக்கூடியவர்கள் பேரை பதிவு செய்ய சொல்கிறாங்க. குல்சார் அகமது அது நிகழ்ச்சி நடத்துவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.